இன்றைய தினம் ஒரு சுவடுகளில் எல்லாருமே ஏன் பக்தி மார்க்கத்தில் இருக்க நிறைய பேருங்க புத்தகங்களையும் செய்யுள் நடை, திருப்புகழ், திருவெண்பா, இன்னும் திருவருட்பா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் வழியாக தாங்க ஞானத்தை அடையணும்னு எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு குருமார்களுமே புத்தகத்தின் வழியாக ஞானத்தை அடையலாம் அப்படிங்கிற ஒரு சிறு சுவடுகளை கூட எந்த புத்தகத்திலும் குறிப்பிடாத பொழுது இவர்கள் அனைவருமே புத்தகத்தின் வழியாக தான் ஞானத்தை அடையணுங்கிறத மீண்டும் மீண்டும் பகுத்தறிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்க. ஒரே ஒரு ஞானம் அடைந்த ஒரு குருமார்களாவது நீங்க இந்த புத்தகத்தை நாடி அதன் வழியாக உங்களுடைய ஞானத்தை அடையலான்றதை குறிப்பிட்டிருந்தா அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஞானம் என்பது புத்தகத்தின் வழியாக இல்லை, அனுபவத்தின் வழியாகங்கிறத பல கோவில்கள்லையும் சரி, நம்ம வழிபடுற தெய்வங்கள் வழியாகவும் சரிங்க, அவங்களுடைய கைகளில் இருக்கிற ஞான புத்தகங்களையும் எடுத்து பார்க்கலாம். இல்லை அவங்களுடைய வேத புத்தகங்கள் எந்த கையில் இருக்குங்கிறதையும், அனுபவங்கிறத எந்த கையில் வச்சுருக்காங்கங்கிறதையும் நீங்களே சுவடுகளில் பார்க்கலாங்க. இந்த சுவடுகள்லாம் எதை சொல்ல வருதுங்கிறதுக்காக, அப்போ புத்தகங்களை ஏன் சொன்னாங்கங்கிறதுக்காகவும் காரணத்தை தேடி பாருங்க. உங்களுள் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய அனுபவமே உங்களுக்கான ஆசானா இருக்க வேண்டுமெனில், உங்கள் ஆசானே உங்களுக்கான அனுபவமா இருப்பாருங்க. சரிங்க. அப்போ ஏன் வேத புத்தகங்கள் எழுதப்பட்டது? பின் நாட்களில் வரும் சீடர்கள் எல்லோருக்குமே வேதங்களை எப்படியெல்லாம் உரைக்கின்றார்களோ, அது வேதத்தின்படி அல்ல, உங்களின் அனுபவத்தின்படியே அதை படிக்க வேண்டுங்கிறதுக்காகத்தான். உங்களின் அனுபவமே முந்தையது, வேதம் அதற்கான தெளிவு மட்டுமே, வேற எதுவும் இல்லைங்கிறதையும் இங்க குறிப்பிட ஆசைப்படுறோங்க. முக்கியமான வேத கிரந்தங்கள் எல்லாம் ஏன் இன்னும் பல இடங்கள்ல மறைக்கப்பட்டுருச்சுன்றதுக்கான காரணமும் இதுதாங்க. ஏன்னா, வேத புத்தகங்களை படித்து பல பேர் அதனுடைய ஏட்டு சுவடுகள்லே மறைந்து போயிட்டாங்க, மாய்ந்தும் போயிட்டாங்க. ஏன்? அதற்கான காரணகர்த்தாவா ஆவறதுக்கான காரியம் அவங்க கிட்ட வெளிப்படாம போனதுக்கான காரணமே இந்த வேத புத்தகங்களும், பாடசாலை புத்தகங்களும் தாங்க. பல புத்தகங்களை படித்து அவர்களால் ஏற்பட முடியாத ஞானத்தில் அவர்கள் அடைந்த ஒரே ஒரு விஷயம், அவர்கள் அடைந்த அனுபவம். அதாவது வாழ்க்கைங்கிற ஒரு கலையை அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் பெற்ற அனுபவத்தின் வாயிலாக தான் அந்த ஞானங்கிற முழு அறிவையும் அடைஞ்சாங்களாங்க. அப்போ வேதம்ங்கிறது அவர்களுக்கான வெள்ளோட்டத்தில் அவர்களை பின்னோக்கி செல்ல பயன்படுத்திய மிகப்பெரிய விஷயங்கிறத அவங்க புரிந்து கொள்ளும் பொழுது, அனுபவங்கிற ஞானமே அவர்களின் வாழ்க்கையில் முழு தருணகதியாக இருந்திருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் உங்களின் வேதத்திலிருந்து உங்களை பின்னோக்கி அழைக்கின்றதோ, ஞானம் என்கிற அனுபவம் உங்களுக்கு வேண்டுமா? நீங்களே முன்னோக்கி பயணிப்பீர்களாக. எல்லாம் வல்ல குருநாதருக்காக குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.